டுடே சலங்கொலி சீரியல் என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னுடைய ரிவ்யூஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ககன் வந்து நம்ம அம்மா வந்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அம்மா என்னாச்சும்மா, யார் உங்கள் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து கேட்குறாரு. அதுக்கு நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க, என்னை இந்த மாதிரி ஆளாக்குனது அந்த ரத்தனம் தான். என்னம்மா சொல்கிறீங்க? அந்த வேலைக்காரி ஆமாம், அவள் வந்து அபூர்வாவோட ஆள், அபூர்வா தான் என்னை வந்து கொல்றதுக்கு ஆரம்பிச்சா. எதனாலனா கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ உன்னோடது கபோர்ட்லேருந்து பார்த்தேன்ப்பா, ஒரு கேமராவில் இருந்துச்சு. அது வந்து நம்ம ஷோபா சந்திரா வந்து கொன்ன வீடியோ. அது வந்து அபூர்வா தான் கொன்றிருக்கா. அது வந்து நான் பார்த்துட்டேன். அவளுக்கு அது தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் என்னை வந்து கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவ அவ பூமியும் நம்ம பூமியும் அதை கேட்டுட்டு, என்னத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்குறாங்க. ஆமாம் பூமி, உங்கள் அம்மாவை கொன்னது அபூர்வா தான். அதுக்கான ஆதாரத்தை நான் பார்த்தேன். அதுக்காக தான் அப்போ எனக்கு கால் பண்ணீங்களா அத்தை? ஆமாம் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ககன் வந்து ரொம்ப உச்சக்கட்ட கோவத்துக்கே போயிட்டாங்க. அதனால் அவங்க வந்து எப்படியாவது அபூர்வாவை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. சின்ன வயசில் அவங்க கஷ்டப்பட்டது, அவங்க அப்பா அம்மா வந்து பிரிஞ்சது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே கதவை கேட்டை உடச்சிக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு, ஏ அபூர்வா எங்கடி இருக்க, வெளியே வா, ஏ அபூர்வா, ஏ அபூர்வான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அபூர்வாவும் சரச்சந்திராவும் தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த மாதிரி சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்கும்போது, ஏ அபூர்வா, எங்கள் அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நீ நல்லா நிம்மதியாக தூங்குறியா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல போகிறாங்க. டேய் நிறுத்துடா, எதுக்குடா இங்கே வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம சரச்சந்திரா வந்து கேட்குறாரு. எங்கள் அம்மாவோட இந்த நிலைமைக்கு இவ தான் காரணம், நான் இவளை சும்மா விட மாட்டேன், இவளை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரச்சந்திராட்டையும் நம்ம ககன் வந்து சண்டை போடுறாரு. மாமா மாமா என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் வந்து சரச்சந்திரா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நீ எங்கே போனாலும் சரி, நான் உன்னை விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சரச்சந்திராட்டையும் சொல்லிடுறாங்க என்ன உண்மைங்கிறத நம்ம ககன் சொல்லிடுறாரு. உன்னுடைய ஒய்ஃப், அதாவது சோபா சந்திரா இறந்ததுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா உனக்கு? அதுக்கான காரணமே இந்த அபூர்வா தான். இவ தான் உன் ஒய்ஃபை கொன்னது அப்படின்ற மாதிரி உண்மை எல்லாமே சொல்லிடுறாங்க. அது எப்பட்றா நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட ஆதாரமே இருக்குது, என்கிட்ட ஒரு கேமரா இருக்குது, அந்த கேமராவில் இவ வந்து இந்த அபூர்வா வந்து சோபா சந்திராவை கொன்ன வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லவும், நம்ம சரத்சந்திராவுக்கும் ஒண்டி சரியான கோவம் வந்துடுது. அபூர்வா, நீ தான் அப்போ என்னுடைய சோபா சந்திராவை கொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கொல்றாங்க. நீயும் அப்போ செத்துப்போ, என் ஒய்ஃபை சாவடிச்சல்ல, இப்போ நீயும் சாவுடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து நெரிக்கிறாங்க. இந்த டைமில் நம்ம கேபி என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம் மச்சான், எல்லாத்துக்கும் காரணம் இந்த அபூர்வா தான், விடாதீங்க கொல்லுங்க, இவளால் தான் நான் மீராவை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆச்சு, என் கையால் உங்கள் ஒய்ஃப், அதாவது நம்ம சோபா தங்கச்சிக்கு நான் தான் கொல்லி வச்ச மாதிரி ஆயிடுச்சு, இந்த உண்மையெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேங்கிறதுக்காண்டி தான் என்னை கைக்குள்ளேயே வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி உங்கள் தங்கச்சி மீராவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவள் ஆட்டத்தை ஆரம்பிச்சா, விடவே விடாதீங்க, அவளை கொல்லுங்க கொல்லுங்கன்னு அப்பாவும் பிள்ளையும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இதை மாதிரிலாம், ஐயோ என்னை கொல்லாதீங்க, என்னை கொல்லாதீங்க மாமா, என்னை விட்டுருங்க மாமா, என்னை கொல்லாதீங்க மாமா, என்னை விட்டுருதுங்க மாமான்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா வந்து கெஞ்சுறாங்க. என்னடான்னு பார்த்தா தூக்கத்தில். அப்புறமா என்னாச்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திரா வந்து எழுப்பி கேட்குறாரு. மாமா மாமா, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உளறி இருப்பேனே உண்மையே, இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா யோசிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை, ஒரு கெட்ட கனவு கண்டேன். சரி சரி இந்தா தண்ணி குடின்னு தண்ணி பாட்டில் எடுக்கும்போது தண்ணி அதில் இல்லை. சரி இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நம்ம சரச்சந்திரா சொல்கிறாரு. இல்லை மாமா, நானே போய் தண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவும் சொல்லிட்டு கீழே போயிட்டு தண்ணி எடுக்க போகிறாங்க. தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது மேலே யாரோ கை வச்சிடுறாங்க. ஐயோ பேய், ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கடைசியாக அது யாருன்னு பார்த்தா நம்ம மருதாணியால் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னம்மா, ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லி, கனவு எதனா கண்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு எப்படி சித்தி தெரியும் அப்படின்னதுக்கு, ஏன் நீ கனவு கண்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் வந்து கனவு கண்டேன் தான், ஆனால் என்ன கண்டேன்னா, அவன் வந்து உண்மையை சொல்லிடுவா, ககன் வந்து துப்பாக்கி முனையில் எடுத்துகிட்டு வந்து உனக்கு சுடுற மாதிரி நீ கனவு கண்டிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அது அது உண்மைதான், ஆனால் என்னை சுட்டது வந்து ககன் இல்லை, கொன்னது ககன் கிடையாது, என் மாமா தான். அதாவது நம்ம சரத்சந்திராவை சொல்கிறாங்க. என்னடிம்மா சொல்கிற, இது புது ட்விஸ்டால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதாணிலையும் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னதுக்கு, விடமாட்டேன்,
யாரையும் நான் விடமாட்டேன். உண்மை தெரிஞ்ச யாரையும் நான் விடமாட்டேன். சாரதாவை நான் கொன்னே தீருவேன். அவள் உண்மையை யார்கிட்டயும் சொல்ல நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப அபூர்வா வந்து கோவமா கைய வச்சு கழுத்த நெரிக்கிற மாரி ஆக்ஷன்லாம் விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ககன் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம செர்ரி வந்து பாத்துர்றாரு. "அண்ணா என்னாச்சு அண்ணா? என்னாச்சு? பெரியம்மாக்கு என்னாச்சு அண்ணா? சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி செர்ரி வந்து கேட்குறாரு. இந்த மாரி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி கட்டி பிடிச்சி அழுறாங்க. நம்ம பூர்ணியும் நெஞ்சில சாஞ்சு அழுறாங்க. சரி அண்ணா நீங்க யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. நான் அதனால தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு, இல்லடா சரி எனக்கு வேணாம். எனக்கு எதுவுமே வேணான்றாங்க. பூமி இப்படிதான் சொல்லுவாங்க. நீ போய் தட்டுல போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம சரி அனுப்பிச்சு விடுறாரு. அவளும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து நம்ம ககனுக்கு ஊட்டுறதுக்கு பார்க்குறாங்க நம்ம பூமி. ஆனா அவன் நம்ம ககன் வந்து உச்சக்கட்டத்து கோவத்துல இருந்ததுனால தட்டையே தள்ளி விட்டுர்றாரு. "மரியாதையா இங்கேருந்து போயிடு. நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுலேருந்து தான் இவ்ளோ பிரச்சனையும். நீ எதுக்கு எங்க வாழ்க்கையில வந்த?" அப்படின்னு கண்டபடி அவள பேசக்கூடாததெல்லாம் பேசுறாரு. அவ மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டே ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுவுறாங்க. பின்னாடி செர்ரி போயிட்டு, "அண்ணன பத்தி உனக்கு தெரியாதா பூமி? கோவத்துல இப்படிதான் பேசுவாரு. நீ அதெல்லாம் எதையும் நினைச்சுக்காதன்னு" சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதன்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. நம்ம பூரணியும் வந்து ஆறுதல் சொல்றாங்க. அத பார்த்துட்டு நம்ம ககன் வந்து, "இன்னும் நீ போகலையா?" அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து கேட்குறாங்க. "நான் எதுக்கு மாமா போகணும்? என்னாலலாம் முடியாது. உங்களுக்கு அவங்க அம்மா, எனக்கு அத்தை. எனக்கு அம்மா பாசம்னா என்னன்னே தெரியாது. என் எங்க அத்தைக்காக தான் நான் இங்க இருக்கேன். எங்க அத்தை வந்து எனக்கு அம்மா மாதிரி எல்லா பாசத்தையும் குடுத்துருக்காங்க. நான் இங்க தான் இருப்பேன்னு" சண்டை போட்டு அங்கேயே இருந்துர்றாங்க. டாக்டர் வந்து நம்ம வந்து டாக்டர் வெளிய வந்து மருந்து மாத்திரைலாம் வாங்கணும் இந்தாங்கன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அதுக்கு வந்து நான் போய் வாங்கிட்டு வரேன்னு பூமி அத புடுங்குறாங்க. "நீ எதுக்கு வாங்கணும்? எங்க அம்மாக்கு நான் தான் வாங்குவேன்னு" சொல்லிட்டு நம்ம ககன் வந்து அத புடுங்கிட்டு கிளம்புறாரு. மாமா நானும் வருவேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைட்ல இந்த அபூர்வா வந்து பிளான் பண்றா. அபூர்வா, அந்த கொலைகாரன், அந்த ரத்தனம் இது 3ம் பிளான் பண்ணிக்கிட்டு உள்ள வருதுங்க. வந்ததுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து பேஷண்டாவும், 2 பேரும் வார்ட் பாயும், ஒருத்தி வந்து நர்ஸா உள்ள வந்து நம்ப ககன் அவங்க அம்மாவ வந்து கொலை பண்ணுறதுக்காண்டி ஃபுல் பிளானோட உள்ளே இறங்கிட்டாய்ங்க. அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு சிரஞ்சி மூலியமா அவள சாகடிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. கரெக்ட்டா அந்த ரத்தனம் வந்து அத கீழ போட்டுர்றா. "எங்கடி போட்ட? சீக்கிரம் தேடு, சீக்கிரம் தேடு" அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அந்தாண்ட வார்ட் பாய் வந்து, "சீக்கிரம் ஆகட்டும்மா, யாருன்னா வந்துற போறாங்கன்னு" சொல்லி அவனும் சொல்றான். "சீக்கிரம் தேடுடி, எங்கடி போட்ட? இது ஊசி இல்லாம எப்புட்றீ இப்ப கொல்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப அபூர்வாவும் சொல்றாங்க. "அம்மா நான் தேடிட்டு தாம்மா இருக்கேன். எங்கன்னே தெரியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம ககன் வந்து மருந்து மாத்திரைக்கு கார்டு எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இருங்க மாமா நான் போய் எடுத்துட்டு வரேன்னு" நம்ம பூமிய அனுப்பி விடுறாங்க. நம்ம பூமி வந்து நேரா வந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டான் அவன். கொலைகாரன் பார்த்துட்டு, "அம்மா பூமி வரா, பூமி வரான்னு" சொல்லவும், எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கேயே இருக்கிற இடத்துலலாம் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம அபூர்வா வந்து ஸ்க்ரீன் துணிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. நம்ம பூமி உள்ள வந்து கார்டு எடுத்துட்டு ரிட்டர்ன் போம்போது அந்த அபூர்வாவ பாத்துர்றா. அதாவது கீழ வந்து புடவைய வந்து இருக்கிறத பாத்துர்றா. யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, "யாரு? வெளிய வா. யாரு நீ? வெளிய வான்னு" சொல்லிட்டு இருக்காங்க. வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவ ஸ்க்ரீன் துணிய சுத்திக்கிட்டு மூஞ்ச காட்டாம இருக்கிறதுக்கு மாஸ்க்கும் போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறமா அடிச்சுக்கிட்டே இருக்கான்ட்டு இவங்க 2 பேரும் வெளிய வந்து நம்ம பூமிய வந்து புடிச்சுக்கிறாங்க. அந்த கேப்ல நம்ம அபூர்வா வந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு வெளிய போனா அந்த பக்கம் நம்ம ககன் வந்துட்டுருக்காரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஓடோடுன்னு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவள தள்ளி விட்டுட்டு, அதாவது பூமிய தள்ளி விட்டுட்டு வெளிய வராங்க 2 பேரும். அதுவும் சரிஞ்சுக்கிட்டு கீழ விழுந்து வாரி வராங்க. நம்ம பூமி அப்பயும் விடுறதா இல்ல. வெளிய வந்து புடிச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க 2 பேத்துட்டயும். கரெக்ட்டா நம்ம ககனும் வந்துட்டாங்க. "மாமா, மாமா இங்க பாருங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அவங்க ஒரு ஆளு, இவங்க ஒரு ஆளுன்னு மாத்தி மாத்தி "யாரு நீங்க? யாரு நீங்கன்னு?" எல்லாம் மாஸ்க்க கழட்டி கழட்டி பார்க்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனாலும் முடியல. தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு போனதுக்கப்புறமா நம்ப ககன் வந்து என்ன பண்றாருன்னா, "என்ன நடந்துட்டு இருக்கு இங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல? உயிர் பொழைக்க வைக்கிறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல், எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாதுன்னு" ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே லைனா நிக்க வச்சு நல்லா கேட்குறாரு. கேள்வி கேட்குறாரு. எப்படி உள்ள வந்தாங்க? இதுதான் உங்களோட புரொடக்ஷனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறமா, "மாமா நம்ம வேணா போலீஸ்கிட்ட நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தரலாம்" அப்படின்னு சொல்லி நம்ம பூமி சொல்றாங்க. "ஆ இல் தேவையில்ல. எதுவும் தேவையில்ல. எங்க அம்மாக்கு நானே பார்த்துப்பேன்.
எங்கள் அம்மாவுக்கு நான் தான் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து உள்ளே போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா இருக்கான்னு கேட்குறாரு. அதுவும் இல்லைன்னு சொல்லவும் ரொம்ப கடுப்பாயிட்டு உள்ளே போயிட்டாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பி சூர்யா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அண்ணா செத்ததை நினச்சி. அண்ணா உன்னை கொன்னவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம டிஎஸ்பி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உங்கள் அண்ணனை கொன்னது ஒரு பொண்ணு ரத்னம், அவள் வந்து இப்போ இல்லை, அவள் வந்து ஜெயிலில் இருந்து யாரோ எடுத்துட்டு இருக்காங்க, உங்கள் அண்ணனை கொலை பண்ணிவிட்டு எங்கேயோ போயிட்டா, இப்போ எங்கே இருக்கானே தெரியலன்னு சொல்கிறாங்க. அவள் எங்கே இருக்கா, யார் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி கிட்ட அவங்க சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம அபூர்வா மாட்டுவாளா மாட்ட மாட்டாளாங்கிறதும், நம்ம சாரதா அம்மா கண் முழிச்சு என்ன சொல்லுவாங்க, உண்மையை சொல்லுவாங்களா, இல்லை கோமாக்கு போவாங்களா, இல்லை எல்லாத்தையும் பழசை மறந்துடுவாங்களாங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட தாட்ஸு ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை எப்படி மூவ் ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.